ஐஸ்வர்யா சார்பாக என் கணவர் சார்பாக குடும்பத்தின் சார்பாக இந்த அன்புக்கு இந்த 6 வாரத்துக்கும் இந்த அன்புக்கும் என்னைக்கும் தலை வணங்குகிறேன். I cannot explain in words, but இந்த mic கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ஸ்லோவா வருது நான் பேசுறது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஆதரவுக்கு. ஐஸ்வர்யாவுக்கு இது ஒரு பெரிய பிளெஸிங். விஷ்ணுக்கு, விக்ராந்துக்கு, எல்லா டீம் மெம்பர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஐஸ்வர்யாவோட சேர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இந்த என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நீங்க பார்க்க போறீங்க இந்த படத்தோட கரு என்ன அப்படின்னு. ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற இண்டஸ்ட்ரி, அது கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்கவுங்க முயற்சி எடுத்து படங்களை வெளியில கொண்டு வராங்க. அது சாதாரண வேலை இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அதனால வாழ்வாதாரம் கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் படம் பார்க்கும் போதே வீடியோ எடுக்கிறது, இல்லைன்னா வெளியில போயிட்டு மைக்ல பேசுறது, இல்லை யூடியூப்ல போடுறது, இந்த மாதிரி பண்ணி அவங்கவுங்க வந்து படம் பார்த்து அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க படம் பார்த்து அவங்கவுங்க ரசனையோடு பார்த்து அவங்கவுங்களுக்கு ஒரு ரசனை இருக்கு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் ஒரு வேண்டுகோள், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, படம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி நீங்க ரசிச்சுக்கோங்க. ஆனா இந்த கமெண்ட்ஸ் பண்றது, அந்த மாதிரி வெளியில வந்தோடனே பேசுறதுலாம் இந்த பெரிய இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாம் மகிழ்விக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் அதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ சோ மச். இங்க வந்து பெங்களூர்ல இருந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பெங்களூர்லேயே வந்து எவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணதுக்கு என் குடும்பத்தை சார்பாக சார்பாக நன்றி. அவர்கிட்ட